2018 சௌமியா அப்படிங்கிற 30 வயசு ஒரு பெண்ணை கேரளாவில் கைது பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வீட்டுல தொடர்ச்சியா ஒரு 3 சாவு நடந்துட்டே இருக்குது. 1 மாசம் 1.5 மாசம் கேப்ல 9 வயசு பொண்ணு, 50 வயசுல ஒரு அம்மா, 60 வயசுல அவங்க அப்பா, இப்படி குடும்ப உறுப்பினர்கள்லாம் தொடர்ச்சியா சாகுறாங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது சந்தேகப்படுற மாதிரியான ரீசன் இருக்கும் அப்படின்னு போலீஸ் இந்த சௌமியாவை கைது பண்றாங்க. கைது பண்ணி விசாரிக்கும் பொழுது சௌமியா சொன்ன தகவல் இருக்குல்ல, அதை கேட்டு கேரளாவில் இருக்கிற மொத்த மக்களும் அதிர்ச்சியில உறைஞ்சே போனாங்க. அப்படி என்ன சொன்னாங்க இந்த சௌமியா அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம நடக்கிற பல கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஆனா இந்த சௌமியா சொன்ன காரணம் அவ்வளோ அருவருப்பான ஒண்ணு. ஒரு பெண் இப்படியும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமா நடந்துகிட்ட இந்த சௌமியாவுடைய கேஸ்ல என்ன நடந்துச்சு, அவங்க யாரு, அவங்க ஃபேமிலி பேக்ட்ராப் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். ஏன்னா இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறவங்க, இந்த மாதிரியான மனநிலைக்குள்ள போறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு தான். இந்த சௌமியா 2011 கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி சில வருடங்கள்ல அவங்க வீட்டுக்காருடைய அவங்களுக்கு லைஃப் செட் ஆகாம 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அவங்களுக்கு இந்த கேஸ்ல பதிவு பண்ணப்படவில்லை. இந்த சௌமியாவுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. 1.5 வயசுல ஒரு குழந்தை அந்த வயசுல இருக்கும் பொழுதே 2012 அந்த பெண் குழந்தை இறந்து போயிருது. அந்த குழந்தை இறந்ததுக்கான காரணமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது நார்மலான ஒரு டெத்தா இல்ல அன்நேச்சுரல் டெத்தா அப்படிங்கிறது போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பெண் 2012 தன்னுடைய கணவர் கூட லைஃப் செட் ஆகலை அப்படின்னு 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. 2012 வேற ஒருத்தர் கூட, கிஷோர் அப்படின்னு அவர் பேரு, அவர் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. 1 வருஷம் அவங்க 2 பேரும் அந்த உறவுக்குள்ள இருக்கும் பொழுது கிஷோர் சொல்றாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு விரும்புறாரு கிஷோர். ஆனா இந்த சௌமியாவுக்கு அதுல உடன்பாடு இல்லை. இந்த கிஷோர் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுதே இந்த சௌமியாவுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற பல ஆண்கள் கூட தொடர்பு இருந்திருக்குது. இதை பார்த்த கிஷோர் ஒரு கட்டத்துல ரொம்ப நெருக்கமா கண்டிக்கவும் முடியல. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல நீங்க அந்த மாதிரி எல்லாம் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கிஷோர் இந்த உறவுல இருந்து அவர் விடுபட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சௌமியா எப்படி ஆகிப்பட்டாங்கன்னா, தனக்கு விரும்பின மாதிரியெல்லாம் எல்லா ஆண்களோடையும் இருக்கிறதுக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 16 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா ஆண்கள், பக்கத்துல இருக்கிற, பழகுற, வேலைக்கு போற, இந்த மாதிரியான எல்லா ஆண்களோடையும் தவறான தொடர்புகளை உருவாக்கிக்கிட்டு எல்லா ஆண்களோடையும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க விசாரணையில போலீஸை சொல்லும்போது, நான் ஆரம்பத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்ச மாதிரி வாழணும், யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி வாழணும், நான் நினைக்கிற மாதிரியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா ஆண்களோடையும் நான் இருக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல எனக்கு அது ஒரு புது போதையா இருந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. வேற வேற ஆண்கள் கூட இருக்கிறதுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு போதை. நான் அதுக்கு அடிமையாயே ஆயிட்டேன். அந்த மாதிரி நான் இருக்கும்போது 2018 ஒரு நாள் இரவுல ஒரு 1 மணிக்கு இவங்க வீட்டுல அந்த சௌமியாவோட பொண்ணு, அந்த பொண்ணு பேரு ஐஸ்வர்யா, இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 9 வயசு பெண் ஐஸ்வர்யா 1 மணிக்கு கண்ணு முடிச்சு பார்த்தா பக்கத்துல படுத்திருந்தா தன்னுடைய அம்மாவை காணாம். அவ்வளவு பெரிய வீட்டுல அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அந்த அம்மாவை பக்கத்துல காணாம் அப்படின்னோடனே அந்த பெண் குழந்தை எந்திரிச்சு ஒவ்வொரு ரூமா தேடி இருக்கிறாங்க. அப்படி தேடும் பொழுது ஒரு ரூமை திறந்து பார்த்தா அந்த பெண் பார்த்தது சொல்லவே கூச்சப்படுற அளவுக்கு அவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அதாவது தன்னுடைய அம்மா நியூடா அந்த ரூம்ல 2 ஆண்கள் இருக்காங்க. அந்த 2 ஆண்களும் உடை இல்லாம இருக்காங்க. அந்த 2 பேருக்கும் நடுவுல இந்த பெண் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த காட்சியோட அந்த சொந்த பொண்ணு பார்த்துடுறாங்க. 9 வயசு அந்த பொண்ணுக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு அங்க ஷாக்காய் எப்படி நின்றுருக்குது. இதை பார்த்த சௌமியாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அங்கிருந்து தன்னுடைய பொண்ணோட ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. நீ எதுக்கு எந்திரிச்சிங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இதை வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டவும் செய்யறாங்க. பயந்து போன அந்த பெண் ஐஸ்வர்யா அப்படியே படுத்து தூங்குறாங்க. காலையில எந்திரிச்சு நைட்டு நடந்த அதிர்ச்சியிலேருந்து அந்த பெண் மீறல, நேரா தன்னுடைய பாட்டி கமலா கிட்ட போயிட்டு இந்த விஷயம் நைட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிடுறாங்க. இந்த கமலா யாரு அப்படின்னா, இந்த
சௌமியாவுடைய சொந்த அம்மா, இவங்களுக்கு 50 வயசு. இப்ப கமலா இதை கேட்ட உடனே தன்னுடைய பொண்ணு இவ்வளவு மோசமானவளா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பேத்தி சொல்றதை ஜீரணிக்க முடியாம தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு அவங்க கேட்கறாங்க. ஆமா, அது உண்மைதான், நான் அப்படிதான் இருப்பேன், இது என்னோட லைஃப் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அம்மா கமலாவுக்கு பயங்கரமான கோவம். தன்னுடைய பொண்ணை அவங்க அடிக்கிறாங்க. நீ இப்ப தனியான ஆள் கிடையாது, உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கு, பொண்ணோட லைஃப் நீ பார்க்க வேண்டாமா, இவ்வளவு மோசமான ஒரு அம்மாவை நீ நடந்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிக்கிறாங்க. கண்டிக்கும் பொழுது இப்போ அமைதியான சௌமியா அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது நம்ம வாழ்க்கை, கண்டிக்கிறதுக்கு இவங்க யாரு, அது இல்லாம என்னோட வாழ்க்கையில நான் ஜாலியா இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என் பொண்ணுக்கு என்ன உரிமை இருக்குது, இந்த 2 பேரையும் என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறாங்கன்னா இந்த 2 பேரையும் நம்ம கொன்றணும் அப்படின்னு மனசுல தீர்மானம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இவங்க 2 பேரையும் கொல்லலாம், யாருக்கும் சந்தேகம் வராம எப்படி கொல்லலாம் அப்படிங்கிறது இந்த சௌமியாவுடைய மனதுல ஒரு பெரிய பிளானே உருவாயிட்டு இருந்திருக்குது. இதுக்கு இடையில கொஞ்ச நாள் இந்த விஷயத்த அவங்க அப்பா குன்யு கண்ணன், அவர் பேரு, அவருடைய நாலேஜுக்கு போகாம மறைச்சிருக்காங்க அம்மா. ஒரு கட்டத்துல வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு அவரு கண்டிக்கிறாரு. அவருக்கு 2012 தன்னுடைய இந்த பொண்ணு மாப்பிள்ளையை பிரியும் பொழுதே இவன் மேல சந்தேகப்பட்டிருக்காரு, பொண்ணு மேல. இந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைங்கிறத தெரிஞ்சு அப்பயே கண்டிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பொண்ணோட வீட்டுக்கு நிறைய ஆண்கள் போறதெல்லாம் அரசுல புறத்துல கேள்விப்பட்டவர். இப்ப கன்ஃபார்மா தெரிஞ்ச உடனே தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ தவறான உறவுல இருந்தீங்கன்னா நான் உன்னை பொண்ணே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்டிக்கிறாரு. ஆனா எந்த ஒரு அப்பாவும் தன்னோட பொண்ணு கொல்ல போறது இல்லை. தன்னோட பொண்ணு சரியான வழியில போகணும், ஒரு திருமணம் ஆகிட்டு அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை முறையா வாழணும் அப்படிங்கிறத அப்பாவுடைய எண்ணமா இருந்திருக்கும் இல்லையா. அதனால தன்னுடைய பொண்ணை கண்டிக்க செய்யறாரு அவர், இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப சௌமியாவுடைய அந்த கொலை லிஸ்ட்ல அவங்க அப்பாவும் சேர்ந்துடுறாரு. இந்த 3 பேரையும் நம்ம கொன்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப கொடூரத்திலோட உச்சம்னு சொல்லணும். அதுக்கு அவங்க வீட்டுல எலிக்கு வைக்கிற அந்த பாய்சன் அதை வாங்குறாங்க. ஒரு நாள் தன்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மீன் வாங்கி மீன் அவங்க கிளீன் பண்ணிட்டு மீனுக்குள்ள இந்த எலியோட பாய்சனை தடவி நல்லா ஃப்ரை பண்ணி தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அப்படியே சாப்பிட கொடுத்துருக்காங்க. அந்த பெண் அதை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துல அப்படியே மயங்கி கீழே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே பக்கத்து வீடுகளுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ கொண்டு போனா புழைக்க வச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச இந்த கொடுமைக்காரி சௌமியா ஒரு 2-3 மணி நேரம் அந்த பொண்ணை கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே பிளட் வாமிட் வர்ற அளவுக்கு அப்படியே வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் என் பொண்ணு இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் தெரிகிற மாதிரி அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ கொண்டு போற வழியிலேயே துடிச்சு அந்த 9 வயசு ஐஸ்வர்யா இறந்து போறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணா, ஆமா இந்த பெண் இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபுட் பாய்சன்னால இறந்து போச்சு, மீன் கொடுத்தேன் அப்படிங்கிறது சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய கதறல், இந்த பொண்ணு ஒரு 9 வயசு ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னா யாருக்கு தான் தன்னுடைய சொந்த அம்மாவை சந்தேகப்பட தோணும். இந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்து போச்சு டிக்ளேர் பண்ண உடனே இப்ப சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த பொண்ணு, அதாவது சௌமியா அலறதை பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ணி அங்கேருந்து எடுத்துட்டு இப்போ அடக்க வேலையெல்லாம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி சரியா 1.5 மாசம் கழிச்சு, அதாவது இந்த ஐஸ்வர்யா இறந்தது ஜனவரி 2018 ஜனவரி 27, சரியா 3 மாசம் கழிச்சு அவங்க அம்மா கமலா இதே மாதிரி மார்ச் 7ஆம் தேதி ஃபுட் பாய்சன்னால அவங்களும் இறந்து போறாங்க. இப்போ உடனடியா எப்படியும் ஒரு வீட்டுல இப்பதான் ஒரு டெத் நடந்திருக்குது, அடுத்த 3 மாசத்துல இன்னொரு டெத்தா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சின்னதா இப்ப டவுட் வர ஆரம்பிச்சிருக்குது. அதனால அவங்களே இப்போ அந்த சுத்து வட்டாரத்துல இருந்த மக்கள்லாம் இந்த டெத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுன்னு அவங்கள வாண்டடா அந்த கேஸை எடுத்துக்கிட்டு இந்த அவங்க அம்மாவுடைய போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. பாடியை அங்கிருந்து ரிப்போர்ட் வாங்குறாங்க. ஆனாலும் சந்தேகப்படுற மாதிரி இந்த பொண்ணோட நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. அவங்க இந்த இந்த கேஸ் ஸ்லோ ஆகி என்கொயரி பண்ணிட்டே இருக்காங்க. போலீஸ் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த ப்ராசஸிங் டைம் 1.5 மாசம். இந்த 1.5 மாசத்துல அடுத்த ஸ்கெட்ச் அவங்க அப்பாவுக்கு, அந்த குன்யு கண்ணாவுக்கு இந்த பொண்ணு போட்டுச்சு. 1.5 மாசத்துல அவங்க அப்பாவுக்கும் இதே மாதிரி எலி பாய்சனை போட்ட உடனே அவங்க அப்பாவும் டெத்து. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. ஒரு வீட்டுல தொடர்ச்சியா 3 டெத்து அப்படின்னு ஒண்ணு. இப்போதான் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கு இந்த சௌமியா. அதாவது எல்லாருக்குமே சந்தேகம் வர்ற மாதிரி இப்போ நம்ம மேல எல்லாருடைய பார்வை இருக்கும், அதனால சந்தேகப்படக்கூடாம நம்ம நடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடணும் இந்த 3 பேர் டெத்துக்கும் சொல்லிட்டு. அதுக்கு துணையா அவங்க வீட்டுல பின்னாடி ஒரு பெரிய கிணறு,
இந்த கிணறு வந்து ரொம்ப பழங்காலத்து கிணறு. இந்த கிணத்துல என்ன தண்ணி எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. உடனே இந்த பொண்ணு ஒரு கதையை கட்டி விட்டுச்சு. அதாவது இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியில வந்து ஏதோ பாய்சன் இருக்குது, அதனால தொடர்ச்சியா என் பொண்ணு இறந்து போச்சு, என்னுடைய அம்மா அப்பா இவங்க எல்லாருமே வந்து ஃபுட் பாய்சனால இறந்து போனாங்க. இப்போ எனக்கும் அவங்களுக்குலாம் பண்ண சிம்டம்ஸ் நிறைய பண்ணுது, நானும் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் இந்த பொண்ணு அட்மிட் ஆயிருது. அட்மிட் ஆகி அடிக்கடி போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுங்கிற தகவலை இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணுது. இப்போ எல்லாருக்குமே ஆமா சரிதான் போல இருக்குது, இந்த வீட்டுல ஏற்கனவே 3 பேர் இறந்து போயிருக்காங்க, இப்ப சௌமியாவுக்கும் வயிறு வலி வருது, ஃபுட் பாய்சன், அதனால அந்த கிணறு தான் பிரச்சனை அப்படின்னு அந்த ஏரியாக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப போலீஸ் இந்த தொடர்ச்சியான மரணத்தை ஏதோ இதுக்கு பின்னாடி இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கமான பாணியில என்கொயரியை பண்ணிட்டே இருக்கும்போது இது லோக்கல் மீடியாக்கள்ல ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இந்த தொகுதி வந்து அப்போ சிஎம் இருந்த பினராயி விஜயன் எம்எல்ஏ சிஎம் அப்படிங்கிறதுனால போலீஸ்க்கு இன்னும் ப்ரெஷர், இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அதிகமான ப்ரெஷர் வரும்போது அவங்க இதை வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேஸாக எடுத்து தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த கேஸுக்குள்ள ஆல்ரெடி என்னென்ன நடந்துச்சு, இந்த பொண்ணுடைய கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்னா விசாரிக்கும் பொழுது தொடர்ச்சியா அடுக்கடுக்கான தகவல், அதிர்ச்சி தரும் தகவல் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த பொண்ணுடைய ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனிச்சுல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பார்த்தா அந்த ரிப்போர்ட்ல ஆல்ரெடி இந்த 3 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த 3 பேருடைய டெத்ல இருந்த சிம்டம்ஸ், அதாவது அவங்க அம்மா கமலா, அப்பா, இந்த 2 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா இவங்க அலுமினியம் சல்ஃபைடு அப்படிங்கிற பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்துச்சு. இந்த அலுமினியம் சல்ஃபைடுங்கிறது எலி பாய்சன்ல இருக்கக்கூடிய ஒரு பாய்சன். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லை, இந்த பொண்ணுக்கு சாதாரணமா ஒரு இன்டைஜஷன் பிரச்சனை தான், அதுக்கு தான் வந்து அட்மிட் ஆயிருக்கு, இந்த பொண்ணு சொல்ற மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னு கிளியரா டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு ஏதோ ஒரு பொய் சொல்லுது அப்படிங்கிறது போலீஸுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சௌமியா ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுதே ஒரு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு இந்த சௌமியோட வீட்டை சோதனை போடுறாங்க போலீஸ். அப்படி சோதனை போடும்போது அந்த பெண்ணுடைய பீரோல மறைச்சு வைக்கிற அந்த கேபினுக்குள்ள 5 போன் இருக்குது, 8 சிம் கார்டு இருக்குது, ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. இதை ஏன் மறைச்சு வச்சிருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பென்ட்ரைவுக்குள்ள இது வரைக்கும் இந்த ஏறக்குறைய ஒரு 7-8 வருஷத்துல எத்தனை ஆண்கள் கூடலாம் இந்த சௌமியா இருந்துச்சோ அத்தனை பேருடைய டீட்டெயில், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ், போட்டோஸ்ன்னு சொல்லி வீடியோஸ்ன்னு சொல்லி எல்லா தகவல்களையும் இந்த பொண்ணு சேவ் பண்ணி வச்சிருக்கு. இதை பார்த்த உடனே போலீஸுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இது ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்குது, ஏன் இத்தனை ஆண்கள் கூட எவ்வளவு மோசமா இருந்திருக்குது, அந்த வீடியோஸ்லாம் அவ்வளோ கேவலமான ஒரு வீடியோஸ், அருவருக்கத்தக்க ஒரு வீடியோஸ். அதாவது ஒரு ஒரு செக்ஸ் மேனியா, செக்ஸ் சைக்கோ அளவுக்கு ஒரு பெண் எப்படி பிஹேவ் பண்ண அப்படி இருக்குமோ அப்படியான வீடியோக்கள் அதுல இருக்குது. இதெல்லாம் கைப்பற்றின போலீஸ் முறையா இந்த பொண்ணை என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பெண்ணை இப்போ கைது பண்றாங்க. கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை வச்சு விசாரிக்கும் பொழுதுதான் இப்போ வரிசையா இந்த பெண் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும்போது தன்னுடைய பெண் ஐஸ்வர்யா தன்னை அந்த நிர்வாண குளத்துல பார்த்ததுக்காக இந்த பொண்ணை கொண்டது, தன்னை கண்டிச்ச அம்மாவை கொண்டது, அப்பாவை கொண்டதுன்னு வரிசையா எனக்கு வந்து செக்ஸுங்கிறது எனக்கு தினமும் வேணும், அது இல்லாம நான் பார்க்குற எல்லா வயது ஆண்கள் கூடயும் இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு அடிக்ஷன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம், அதாவது கொலை கூட பண்றதுக்கு எனக்கு வந்து சாதாரண விஷயம் தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொன்ன உடனே இந்த தகவல் வெளிவந்த உடனே கேரளாவே வந்து உலுக்கி போட்டுருச்சு. ஒரு அம்மா ஒரு தன்னுடைய பொண்ணையே இப்படி வந்து கொலை பண்ண முடியுமா, கொலை பண்ற என்ன வருமா அப்படின்னு எல்லாருமே புரட்டி போட்டுச்சு. இந்த பொண்ணை கைது பண்ணாங்க, ஜெயிலில் வச்சாங்க. 2018 ஆகஸ்ட் மாதம் ஜெயிலில் இருக்கும்போது இது ஜெயிலில் இருக்கிற கைதிகள்லாம் வேலை செய்யணும் இல்லையா, அப்படி வேலை செய்யும் போது அங்க இருந்த ஒரு முந்திரி மரத்துல தூக்கு போட்டு இறந்து போச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய முறை இது சூசைடு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கு இந்த கேஸ். அந்த பெண்ணுடைய இறப்புல அப்படியே முடிஞ்சிருச்சு. இந்த கேஸ் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு இருக்கிற இந்த லைஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் எப்படி வேணாலும் நான் வாழுவேன், யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இது என்னோட லைஃப், எந்த எல்லைக்கு போவேன் சந்தோஷத்துக்காக அப்படின்னு நினைச்சு வாழ்ற வாழ்க்கை எங்க போய் முடியும் அப்படிங்கிறதுக்கான சரியான எடுத்துக்காட்டு இந்த சௌமியாவோட வாழ்க்கை. சௌமியா சூசைட் பண்ணிட்டாங்க, அவங்க ஒரே பெண், அவங்களையும் கொண்டுட்டாங்க, அப்பா அம்மா கொண்டுட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு 2018 நடந்த ஒரு சம்பவத்தை 2025 தமிழ்நாட்டில் இருக்கிற
ஊர்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் காலகாலத்துக்கு அவ்வளோ ஒரு அவமானப்படத்தக்க ஒரு விஷயமா இது வந்து எல்லாருடைய மனதிலையும் பதிய போற ஒரு விஷயமா மாறிடுச்சு. முறையற்ற வாழ்க்கை என்னைக்குமே சரியான இடத்த கொண்டு போய் நம்மளை நிறுத்தாது. அது அவமானப்படுத்தும், நம்மையும் அவமானப்படுத்தும், நம்ம சந்ததி, நம்ம நம்பி இருக்கிற மற்றவங்க எல்லாருக்குமே அது நீக்க முடியாத கரையா மாறிடுங்கிறதுக்கு இந்த சௌமியா கேஸ் ஒரு முக்கியமான கேஸ். சரி என்பதே நம்ம இந்த மாதிரியான எச்சரிக்கை பதிவுகள் வீடியோக்கள் மூலமாக இணைந்திருப்போம். நான் உங்கள் RS ராஜா. மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.